ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரியல்மி நார்சோ 90X இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வரீங்கன்னா நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்காம வந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோனை டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.7 இன்ச் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 144 ஹர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. கூடவே நம்மளுக்கு 1200 நெட்ஸ் பிரைட்னஸ் லெவல் கொடுக்குறாங்க. டிஸ்பிளே வந்து இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு ஐபிஎஸ் இதில் கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம ஒரு AMOLED கொடுத்து பெட்டராகவே இருந்திருக்கு. ஆனால் அவங்க 144 ஹர்ட்ஸ் கொடுக்கறனால நம்ம ஸ்க்ரோல் பண்ணுற மூவ்மெண்ட் ஸ்பீட் எல்லாம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஏன்னா அதில் டிஸ்பிளே வந்து அந்த AMOLED கொடுக்காம ரீஃப்ரெஷ் ரேட்டில் அதிகப்படுத்திக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது 1200 நெட்ஸ் கொடுக்கறனால நம்மளுக்கு வெளிச்சத்தை யூஸ் பண்ணும்போது கூட கொஞ்சம் வெளிச்சமாகவே தெரியுங்க. ஓகேங்களா. டிஸ்பிளே வந்து நார்மலாக தான் இருக்குதுங்க. அப்புறம் ஐபிஎஸ் எல்சி டிஸ்பிளேன்னு காட்டி நம்மளுக்கு சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட். ஆமாங்க, சைடில் தான் நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து கேமரா 50 எம்பிக்கான டுவெல் கேமரா கொடுக்குறாங்க. அதில் வந்து 1080p வீடியோ 30 ஷூட் பண்ணிக்க முடியுங்க. வாய்ஸ் சப்போர்ட் இருக்குது. இது சோனி கேமரான்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து இமேஜ்லாம் கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குது. ஓகேங்களா. அடுத்து ஃப்ரண்ட்டில் 16 எம்பிக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அதுவும் டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி கொடுக்கு. கேமரா வந்து இந்த 15 செக்மெண்ட்டில் ஒரு ஓகேவான கேமரா. ஓகேங்களா. அடுத்தது பேட்ரி 7000 mAh பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 60 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. 7000 mAh பேட்டரிங்காட்டி நம்மளுக்கு இந்த 15000 செக்மெண்ட்டில் ஒரு 7000 செக்மெண்ட்டுங்காட்டி நல்லாவே இருக்குது. பேட்டரி லைஃப் ஒரு நாள் 1.5 நாள் தாராளமாக சார்ஜ் நிற்குங்க. நார்மல் யூசேஜ் இருந்தால் நீங்கள் கேம் விளையாடுறீங்க அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் சார்ஜ் நிற்குங்க. 60 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்கறனால நம்மளுக்கு சார்ஜு குயிக்காக ஆயிரும். இந்த செக்மெண்ட்டில் 60 வாட் கொடுக்குறது இவங்க மட்டும்தான் சொல்லிட்டாங்க. அதனால் சார்ஜும் குயிக்காகவும் ஆயிரும். நம்மளுக்கு பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது, சார்ஜரும் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா. அடுத்து 6GB RAM வேரியன்ட் இருக்குதுங்க. 128GB இன்ட்ரெஸ்ட் வச்சு மொபைலும் இருக்குது. இதோட ப்ரைஸ் இந்தியன் மார்க்கெட்டில் 14,999 ரூபாய்க்கு வர அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா இதோட ப்ராசஸ் MediaTek Dimensity 6400 அப்படிங்கிற ப்ராசஸுங்க. இந்த செக்மெண்ட்டில் இப்போதைக்கு வந்து இந்த ஃபார்ப்ளான் ப்ராசஸ் இது வந்து நம்மளுக்கு 14,000 செக்மெண்ட்டில் வருது. ஓகேங்களா. 15,000 செக்மெண்ட்டில் வருது. இந்த ப்ராசஸும் டீசெண்டாகவே இருக்குங்க. IP64க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குதுங்க. Android 16 வரப்போகுதுங்க. இந்த ஃபோனோட ப்ளஸ் பாயிண்ட்டில் பற்றி பார்த்துலாங்க. 7000 mAh பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 60 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுத்துறாங்க. இந்த செக்மெண்ட்டில் 15,000 செக்மெண்ட்டில் எந்த ஃபோன்லையும் இது கிடையாதுங்க. எனக்கு பேட்டரி லைஃபும் வேணும், சார்ஜர் குயிக்காக ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை எடுக்கலாங்க. அடுத்தது டிஸ்பிளேவுமே நம்மளுக்கு AMOLED கொடுத்துன்னு பெட்டராகவே இருந்திருக்கு. ஆனால் இவங்க ஐபிஎஸ் கொடுக்கறனால நம்மளுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்காது. சைட் மவுண்ட் தான் கிடைக்கும். ஆனால் இருந்தால் ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குங்க. அடுத்தது 144 ஹர்ட்ஸ் கொடுக்கறனால நம்மளுக்கு ஸ்க்ரோல் பண்ண மூவ்மெண்ட் ஸ்பீட் எல்லாம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. அப்புறம் கேமரா சோனி கேமரா கொடுக்கறனால கொஞ்சம் டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி கொடுக்குங்க. ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறதுல கொஞ்சம் நல்லா இருக்குது. சரிங்களா. அடுத்து இந்த ஃபோனோட ப்ராசஸ் MediaTek Dimensity 6400 அப்படிங்கிறது இந்த ப்ரைஸுக்கு ஒரு டீசெண்டான ப்ராசஸ் தாங்க. ஏனுங்க ஒரு 15 செக்மெண்ட்டுக்கு இப்போதைக்கு ஜென்ரேஷனில் இந்த ப்ராசஸ் தான் எல்லா ஃபோனுக்கும் வருதுங்க. அதே போல் இதுலேயும் வருது. அப்புறம் IP64க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுனால மழை துளிகள் இது மாதிரிலாம் விழுந்தால் ஒன்றும் ஆகாது. ஓகேங்களா. இதான் இந்த ஃபோன் ப்ளஸ் பாயிண்ட்டு. உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். என்ன கேட்டால் ஒரு நல்ல ஃபோனை சொல்லுங்க. ஏன்னா இன்னும் AMOLED கொடுத்துன்னு பெட்டராக இருந்திருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் கொடுத்தாங்க, ஒரு AMOLED கொடுத்துன்னு பெட்டராக இருந்திருக்கு. ஆனால் இருந்தாலும் டிஸ்பிளே மோஸ்ட்லி இந்த ஃபேமிலி யூசேஜுக்கு கரெக்டாக இருக்குது. ஏன்னா எனக்கு ஹேங் ஆகக்கூடாது, கொஞ்சம் பேட்டரி லைஃப்க்கு நல்லாவே இருக்கணும் அப்படிங்கிறது தாராளமாக அந்த ஃபோன் எடுக்கலாங்க ஒரு 15 செக்மெண்ட்டில். ஓகேங்களா. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.